ஒரு நியூஸ வச்சு எப்படி ரீட்டெயிலர்ஸா மேனிபுலேட் பண்றாங்க அப்படின்னு இந்த வீடியோல லைவா நான் வந்து காமிக்க போறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத உங்களோட செட்டப் கூட நீங்க ஃபெட்ச் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, இன்னும் வந்து அக்யூரசி வந்து ஸோ இப்ப நான் இதுக்கு எடுத்திருக்கிறது வந்து பிடிசியோட சார்ட் தான். இந்த பிடிசி லை ஏன் இந்த பிடிசி எடுத்திருக்கேன் அப்படின்னா, ரொம்ப கிளியரா இருக்கு இதுல அந்த மேனிபுலேஷன். இதே மாரி தான் எந்த சார்ட் எடுத்தாலும் அந்த மேனிபுலேஷன்ங்கிறது ஒண்ணு தான். பிடிசிக்கு பதிலா நிஃப்டி போட்டா எல்லாமே ஒரே மாரி தான் இருக்கும். எப்படி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம எங்க ட்ரேட் எடுத்தோம். நம்ம செட்டப்ப யூஸ் பண்றவங்க, நம்மளோட பூட் கேம்ப்ல ஜாயின் பண்ணவங்க எங்க ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னு நான் வந்து காமிக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட ஹை ப்ராபபிள் கேப்டபிள் ஜோன். ஃபர்ஸ்ட் இதுல வந்து ஷோ மட்டும் பண்ண போறது கிடையாது. உங்களுக்கு பொசிஷனையும் நான் வந்து காமிக்க போறேன். சும்மா வாயில மட்டும் இப்படி சொல்ல மாட்டேன். பொசிஷன் எங்க எடுத்தேன், என்ன பொசிஷன், என்ன ரன் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையும் காமிக்கிறேன். நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்க இருந்து மார்க்கெட் இப்படி மேல போகும் அப்படின்னு சொல்லி என்ட்ரி எடுத்தோம். நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த பஃபர் வச்சு நம்மளோட ஸ்டாப் தான் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்ல நான் அப்டேட் பண்ணிருக்கேன். இப்போ வேற என்ன ட்ரேடர்ஸ் இந்த இடத்துல வருவாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ட்ரெண்ட் லைன் ட்ரேடர்ஸ். ட்ரெண்ட் லைன் வருவாங்களா? எப்படி சப்போர்ட் எடுத்திருக்கு. தென் இருந்து மார்க்கெட் மேல போகும். மார்க்கெட் இப்படியே மேல போகும் அப்படின்னு சொல்லி இங்க நம்ம ட்ரேட் எடுப்பாங்க. அதே மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ அதனாலதான் மார்க்கெட் வந்து இவ்வளவு தூரம் மேல போயிருக்கு. இப்போ இந்த ட்ரெண்ட் லைன்ல ட்ரேட் எடுத்தவங்களோட ஸ்டாப் லாஸ் எங்க இருக்கும்? இந்த ட்ரெண்ட் லைன் கீழ இருக்கும். ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைன் எப்ப பிரேக் ஆகுதோ, அப்ப மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. கீழ போகும்னு தான் அர்த்தம். அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு அந்த ட்ரெண்ட் லைன் கீழ தான் அவங்களோட ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பாங்க. இந்த ட்ரெண்ட் லைன் எப்ப பிரேக் ஆகுதோ அங்க வந்து எக்ஸிட் ஆயிடுவாங்க. அவங்களோட ஸ்டாப் லாஸ் அதுதான். சரி, ஓகே. இப்போ இன்னொரு விஷயம் ஷேர் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு மாசத்துக்கு முன்னாடி வெறும் நியூஸஸா வந்து வரும். இஸ்ரேல், ஈரான், யுஎஸ் நியூஸஸா வந்து ஸோ அதே மாதிரி வரும்போது எல்லாமே மார்க்கெட் நல்லா வாலட்டிலிட்டியா இருக்கும். நல்லா ஃபால் ஆயிட்டே இருந்துச்சு. நல்லா நோட் பண்ணி பாத்தீங்களா? ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு மாசத்துல இருந்து எந்த நியூஸுமே நம்மளுக்கு வரல. உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த இடத்துல. எந்த நியூஸுமே வரல. நீங்க நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. ஸோ எந்த நியூஸுமே வரலன்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல பிட்காயின்ஸ் அக்குமுலேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அக்குமுலேஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஃபுல்லா அக்குமுலேட் பண்ணிட்டாங்க. இப்போ மார்க்கெட்ட அவங்க மேல எடுத்துட்டு போகணும். மேல எடுத்துட்டு போகணும் அப்படின்னா, அவங்க நெறைய பை குவான்டிட்டி அவங்க வாங்கி வச்சிருக்கணும். அப்ப அவங்க ப்ராஃபிட் பண்ண முடியும். அப்ப அவங்க நெறைய பை குவான்டிட்டிய வாங்கி வைக்கணும் அப்படின்னா, நெறைய பேர் செல் பண்ணணும். இப்போ ரீட்டெய்லர்ஸ் நம்ப ஒரு 5 லாட் 10 லாட் வந்து போகும். நம்மளுக்கு 5 லாட் 10 லாட் செல் பண்றதுக்கு செல்லர் இருப்பாங்க. நம்ம வந்து ஈஸியா வந்து பை பண்ணிக்கலாம். பட் பிக் மனிஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான லாட்ஸ் வந்து போடுவாங்க. அப்போ அவங்களுக்கு அவ்வளோ பேர் செல் பண்ணணும். அப்போ யார் அவங்க செல் பண்ணணும்? செல் பண்ணா தான் அவங்க வந்து பை பண்ண முடியும். அப்போ அவங்க எல்லாத்தையும் செல் பண்ண வைக்கணும். அந்த ரீட்டெய்லர்ஸ ஃபுல்லா செல் பண்ண வச்சாங்கன்னா, அவங்களுக்கு பை ஆர்டர்ஸ் கிடைக்கும். அவங்க வந்து பை பண்ணி ப்ராஃபிட் பண்ணணும். இப்ப எப்படி இந்த இடத்துல நம்மள மேனிபுலேட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. இப்போ மார்க்கெட்ட கீழ பிரேக் பண்றாங்க. ட்ரெண்ட் லைன்க்கு கீழ பிரேக் பண்றாங்க. பிரேக் பண்ணோனயும் இந்த ட்ரெண்ட் லைன்ல எடுத்தவங்க எல்லாம் என்ன யோசிப்பாங்க? ட்ரெண்ட் லைன பிரேக் ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட பொசிஷன எக்ஸிட் பண்ணிருவோம். அப்போ பை பண்ணவங்களோட பொசிஷன்லாம் என்ன? செல் தானே. அப்ப செல் பண்றாங்க. இப்ப ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆனோனையும் புதுசா வரக்கூடிய ட்ரேடர்ஸ் ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆயிடுச்சு. ஸோ மார்க்கெட் இப்படியே கீழே போகும் அப்படின்னு சொல்லி புதுசா ட்ரேட் எடுக்கிறவங்க இங்க செல் பண்ணுவாங்களா? அப்ப 2 டைப் ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்து செல் பண்றாங்க. அப்போ நிறைய செல் ஆர்டர்ஸ் இங்க கிரியேட் ஆகுது. நிறைய செல் ஆர்டர்ஸ் கிரியேட் ஆகுதுன்னா பை ஆர்டர்ஸ் பிக் மனிஸ்க்கு கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும் தானே. ஸோ அதே மாதிரி இங்க நிறைய இது கிரியேட் ஆகுது. இன்னும் என்ன விஷயம் பண்றாங்கன்னா, இவ்வளோ நாள்ல நியூஸ் வராதது நேத்து நியூஸ் வந்துச்சா? கரெக்டா நேத்து ட்ரம்ப் சொல்றாருன்னு சொல்லி ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்து வந்துச்சு. நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சுல, அப்ப அப்படியே மார்க்கெட் கீழ தானே போயிருக்கணும். நெகட்டிவ் நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்த நெகட்டிவ் நியூஸ குடுத்து எல்லா ரீட்டெயிலர்ஸையும் ட்ராப் பண்ணிட்டாங்க, மேனிபுலேட் பண்ணிட்டாங்க இங்க. நெகட்டிவ் நியூஸ் வந்தாங்க, மார்க்கெட் நெகட்டிவ் நியூஸும் வந்துருச்சு. ட்ரெண்ட் லைனும் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ மார்க்கெட் கீழ தான் போகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி நீங்க எல்லாரும் செல் பண்ணிட்டாங்க. செல் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாரும் செல் பண்றாங்க. இப்போ பை ஆர்டர்ஸ் எல்லாம் எஃப்ஐஎஸ் கிடைச்சிருக்கு. பிக் மனிஸ்க்கு அவங்க பை பண்ணி மார்க்கெட்ட மேல எடுத்துட்டு போய் ப்ராஃபிட் பண்றாங்க. ஸோ நம்ம எங்க எடுத்தோம்? நம்ம இந்த இடத்துல எடுத்துருக்கோம். நம்மளோட ஸ்டாப் லாஸ் இங்க. நம்ம வந்து இதுல மாட்டியிருப்போமா? அப்படின்னு கேட்டா மாட்டியிருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா, நம்மளோட டிராப்பிங் மாடல் வந்து நம்மளோட டிராப்பிங் மாடல் இந்த மேனிபுலேஷனை ஃபெட்ச் பண்ணி டிஃபைன் பண்றது. அதனால மோஸ்ட்லி இந்த ட்ராப்ஸ்ல நம்மளோட பூட் கேம்ப்ல நம்மளோட டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணவங்க மாட்டவே மாட்டாங்க.
இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இல்ல நான் எடுக்காம விட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து இப்போ இதுல போனவங்க எல்லாம் தொரத்தி பிடிப்பாங்க. அது பண்ணவே கூடாது. இப்போ என்ன பண்ணணும்னா, திருப்பியும் எனக்குள்ள ஒரு அக்குமுலேஷன் நடக்கலாம். எப்ப இந்த அக்குமுலேஷனோட லோவ மார்க்கெட் மறுபடியும் மேனிபுலேட் பண்ணுதோ, நீங்க அங்க தான் ட்ரேட்ஸ் வந்து இந்த மாரி மேனிபுலேட் பண்ணும் இந்த இடத்துல. மேனிபுலேட் பண்ணி இப்படி மார்க்கெட் மேல எடுத்துட்டு போவாங்க. அப்போ இந்த இடத்துல நீங்க வந்து ட்ரேட்ஸ நம்மளோட நான் ஆல்ரெடி சொல்றோம்ல, நம்ம டெவலப்மென்ட் ப்ரோகிராம்ல இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் எப்படிலாம் பண்ணணும், எங்க பண்ணணும். புதுசா ஒரு நியூ ஆடியன்ஸ் ஆயிருக்கீங்க அப்படின்னா, நீங்க இந்த மாரி தான் ஃபோக்கஸ் பண்ணணும். வேற எங்கேயும் ட்ரேட வந்து தொரத்தி முடியும். இல்ல இது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனா இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்னா, மார்க்கெட் மேல போய் ஒரு மேனிபுலேஷன் நடந்துட்டு, ஸோ அப்போ நீங்க மேல இருந்து செல் பண்ணணும். அது எது நடக்குது அப்படிங்கிறத நீங்க வாட்ச் பண்ணணும். அதுல அந்த ஸ்ட்ரென்த்த வச்சு தான் நீங்க வந்து வாட்ச் பண்ணணும். ஓகேவா? இப்ப நம்மளோட பொசிஷன நான் வந்து காமிக்கிறேன். இதுதான் 68,000 புட் ஆப்ஷன் 30 எக்ஸ்பைரி. இந்த மாசத்தோட கடைசி எக்ஸ்பைரி. இப்ப 20ஆம் தேதி இன்னும் 10 நாள் இருக்கு இந்த எக்ஸ்பைரி. ஓகேவா? அதான் நான் செல் பண்ணியிருந்தேன். எவ்வளவுக்குன்னா $5,458க்கு இருக்கும்போது நான் செல் பண்ணியிருந்தேன். மேல போகும்னு செல் நாட் பை. ஆப்ஷன்ஸ் இதனால. அதனால ஆப்ஷன்னால செல். ஓகேவா? செல்லர் நான் ரைட்டர். புட் ஆப்ஷனா ரைட் பண்ணியிருந்தேன் 68,000. அப்ப 68,000க்கு மேல போச்சுன்னா எனக்கு இந்த $5,458 வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ 69,000ல இருக்கு. கரெக்ட்டா? மார்க்கெட் இப்போ எங்க இருக்கு? 69,500ல 358ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்பயே எனக்கு மார்க்கெட் முடிஞ்சா கூட எனக்கு இந்த பொசிஷன்ல அந்த 5458 ஃபுல்லுமே எனக்கு ப்ராஃபிட்டா கிடைச்சிரும். இப்போ கரண்ட்டா 3469ல இந்த பிரீமியம் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆல்ரெடி $2,000 நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். நம்ம வந்து போட்ட லாட்ஸ் வந்து 0.05 லாட்ஸ். இப்போ நம்மளுக்கு கரண்ட்டா $95 வந்து ப்ராஃபிட்ல வந்து போயிட்டு இருக்கு. 69,000க்கு மேலேயே முடிஞ்சிச்சு. சாரி 68,000க்கு மேலேயே முடிஞ்சிச்சுன்னா இருக்கு 3468 நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்துரும். டோட்டலா அரௌண்ட் $200 இந்த பொசிஷன்ல நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வரும் வாய்ப்பு இருக்கு. எந்த அளவுக்கு கிளியரா மேனிபுலேட் பண்ணி போறாங்க, அந்த மேனிபுலேஷனை எப்படி நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம வரக்கூடிய அப்டேட் இருக்கோம். மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட இன்ஸ்டாகிராம் சேனல்லையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் தான் நிறைய அப்டேட்ஸை நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். இந்த அப்டேட்ஸ் எல்லாம் அதில் தான் நம்ம ட்ரேட் ஃபீடப் அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம அதில் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே இதுக்கான லிங்க். ஓகே, தேங்க்யூ.